பல்வேறு விமர்சனங்களுக்கு அப்புறம் வைகோவும் சீமானும் ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க. ஒரு யதார்த்த சந்திப்பு. இது ஒரு திட்டமிட்ட நோக்கமா நான் பார்க்கல. நான் என்னோட கருத்தை சொல்றேன். ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஐயா தேவர் ஐயா அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போகும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு முன்னாடி குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அவங்க பரஸ்பரமான நட்புலையும் உறவுலையும் இருந்தவங்க சந்திச்சு பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்றத அவங்களே ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு யதார்த்த சந்திப்பா தான் நான் பாக்குறேன். இந்த தேர்தல் ஆணையத்தோட சிறப்பு வாக்காளர்கள் வந்து நிறைய கட்சிகள் திமுக இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது எப்படி பண்றாங்கன்னே தெரியல. ஏன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 30,000 வாக்காளர்கள் பேரே இல்லை அப்படின்றாங்க. இறந்து போனவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து இருக்கு, புதிதான வாக்காளருடைய பெயர் பட்டியல் ஆட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி இந்த சூழலை இவங்க ஒருங்கிணைக்கிறாங்க? இதுக்கான ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி வாக்காளர் இணைப்புக்கான முகாம் நடத்துறோம் பள்ளிக்கூடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதுவே பல இடங்கள்ல சொல்லப்படுறது இல்லை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, ஒரு விளம்பரம், அதுக்கு ஒரு ப்ராப்பர் இருக்கு. நீங்க வந்து இத்தனை சைஸ் பக்கத்துல ஒரு பெரிய தினதந்தி தினம் அந்த மாதிரி முக்கியமான பத்திரிகைகள்ல நீங்க வெளியிடணும், அல்லது வந்து பேரறிவிப்பு செய்யணும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், 3 நாளைக்கு முன்னாடி சோரோட்டிகள் ஓட்டணும்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அந்த ரூல் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறதே தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல நடத்துறாங்க, அது தெரியவே மாட்டேங்குது. இப்ப இணைப்பு பட்டியல் உள்ள போயிடுச்சா அப்படிங்கிறதும் தெரியல. இந்த திருத்த பட்டியல்ங்கிறது ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய நடத்தையை பொறுத்து சொல்றேன். ஒரு சில பேரை வைக்கலாம் அல்லது நகர்த்தலாம். புதிதாக வந்த வெளிமாநிலத்திலிருந்து வந்தவர்களுடைய பெயர் பட்டியல்ல எந்த விருப்பம் இல்லைங்க. இதை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புறேன். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல ஏற்கனவே இருந்தவர்களுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்டே கேள்வியா வைக்க விரும்புறேன்.